வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் 8th சாப்டர் இன்ட்ரடக்ஷன் டு அல்ஜிப்ராவில் 8.2 தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 8.2 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம், த சைட் ஆஃப் அ ரெகுலர் பென்டகன் இஸ் டினோட்டட் பை எல். எக்ஸ்பிரஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த பென்டகன் யூஸிங் த வேரியபிள் எல். ஒரு பென்டகனோட வேரியபிள் எல்னு கொடுத்துருக்காங்க. அந்த பென்டகன் சைட் 5 சைட்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. கொடுத்தா அதோட ஈச் சைட்ஸ் எல்லுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பெரிமீட்டர் ஆஃப் த பென்டகன் இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி அதோட பெரிமீட்டர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸ்பிரஷன் எழுதுங்க அல்ஜிப்ரிக்லன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். given the length of each side of the pentagon L. so perimeter of the pentagon 5 sides இல்லையா. ஸோ L plus L plus L plus L plus L, இப்போ 5L. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? இப்போ செகண்ட் சம் பாருங்கள். The regular tetrahedron is a 3-dimensional shape formed by 4 identical equilateral triangles. As its faces, the length of one edge of the tetrahedron is a. Find the rules that given the sum of the lengths of all the edges of the tetrahedron. எப்படி இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள்னால் ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சு 3 சைடு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ட்ரையாங்கிளோட அந்த ஈச் சைட்ஸ் ஏன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிக்சர் வந்து டெட்ராஹெட்ரான்னு சொல்கிறாங்க. இதோட எட்ஜஸ்க்கு ஏன் சைடு கொடுத்துருக்காங்க, அதுக்கு பெரிமீட்டர். அதோட எட்ஜஸை நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் ஆல் எட்ஜஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, நம்மளுக்கு கேட்டிருக்கிறது அதுதான். சம் ஆஃப் த லென்த் ஆஃப் ஆல் எட்ஜஸ் ஆஃப் த டெட்ராஹெட்ரான். கிவன் த லென்த் ஆஃப் ஈச் எட்ஜ் ஆஃப் த டெட்ராஹெட்ரான் வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். சம் ஆஃப் ஆல் த எட்ஜஸ் வந்து எத்தனை சைட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 அந்த உள்ளுக்குள்ளேயும் சேர்த்து அங்கேயும் நான் 8 நோட் பண்ணியிருக்கிறேன். அப்போ 6 × A 6A. ஓகேவா, இந்த மாதிரி தான் பண்ணுறோம். செம்ம பெருசாக இருக்குது அப்படின்னா ரீட் பண்ணிலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்களோ அந்த பிக்சர் பாருங்கள். அதோட எல்லா எட்ஜஸும் சொல்லியிருக்காங்க. அதனால் வெளியில் இருக்கிற எட்ஜஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, ஏன் நோட் பண்ணியிருக்காங்க. உள்ளேயும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இப்போ சம் 3 பாருங்கள். ரைட் த ஜென்ரல் ரூல் டு ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் as an isosceles triangle. B வந்து ஸ்கேலின் ட்ரையாங்கிள். இப்போ வந்து ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள்னால் நம்மளுக்கு தெரியும், 2 சைடு ஈக்குவலாகவும் ஒரு சைடு வந்து அன்ஈக்குவலாகவும் இருக்கும். இப்போ வந்து ட்ரையாங்கிளோட 2 ஆங்கிள் ஒன்றா இருக்கும், ஒரு ஆங்கிள் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். லெட் A be the length of each ஆஃப் ஈக்குவல் சைட்ஸ். ஓகேவா, A வந்து ஈக்குவல் சைடாக இருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டோம், B வந்து அன்ஈக்குவல் சைடுன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ த பெரிமீட்டர் ஆஃப் த ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் வந்து A + B, அப்போ 2A + B. ஓகேவா, பெரிமீட்டர் எழுதியாச்சு. இப்போ ஸ்கெலின் ட்ரையாங்கிளில் பாருங்கள், 3 சைடுமே வேறு மாதிரி இருக்கும். தனித்தனியாக இருக்கிறது தான் என்னது, ஸ்கெலின் ட்ரையாங்கிள். இப்போ லெட் ABC எல்லாம் லென்த் ஆஃப் 3 சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ். த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கெலின் ட்ரையாங்கிள் A + B + C. அவ்வளோதான், சிம்பிள் தான். ஓகேவா, நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சம் பாருங்கள். சேஞ்சிங் த ஆர்டர் இன் விச் 3 நம்பர்ஸ் ஆர் மல்டிப்ளைடு will not change their product. என்ன சொல்லியிருக்காங்க, சேஞ்சிங் த ஆர்டரை சேஞ்ச் பண்ணால் கூட விச் 3 நம்பர்ஸ், எந்த 3 நம்பர் வந்து மல்டிப்ளைடு மல்டிபிள் பண்ணாலும் அதோட ப்ராடக்ட் அந்த ஆன்சர் வந்து மாறாமல் இருக்கும். எக்ஸ்பிரஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி ஜென்ரல் வே யூஸிங் வேரியபிள்ஸ் A, B and Cன்னு பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்பரில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்பர் இருந்தால் இப்போ 2 × 3 × 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பெருக்கிறோம். 2 3s are 6, 6 4s are 24. இப்போ அதே சேம் 2 3 4. இப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு பெருக்கிறோம். 4 3s are 12, 12 2s are 24. இந்த மாதிரி செப்பரேட் பண்ணால் கூட அதோட ப்ராடக்ட் வேல்யூ மாறக்கூடாது. இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, அந்த ABCன்ற 3 வேரியபிள் யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அப்போ சொல்யூஷன் என்ன எழுதுவோம், given A, B and C ஆஃப் 3 நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அப்போ எப்படி எழுதணும், முதல்ல ஏயும் பியும் ப்ராடக்ட் பண்ணிட்டு தென் சியை பண்ணினாலும் ஈக்குவல், பிஐயும் சியும் பண்ணிவிட்டு தென் ஏயோட மல்டிபிள் பண்ணாலும் ஈக்குவலாக இருக்கணுன்றதை நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, இதுதான் எக்ஸ்பிரஷன். அல்ஜிப்ரிக் எக்வேஷனில் நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் எழுத தான் நம்ம கற்றுட்ருக்குறோம். இந்த இன்ட்ரடக்ஷன் டு அல்ஜிப்ரா சாப்டரில் 8.1 எக்ஸசைஸ் 8.2 ரெண்டுலேயுமே நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் எப்படிலாம் எழுதலாம் அப்படின்றத தான் பார்த்துட்ருக்குறோம். ரிமைனிங் இருக்கிற எக்ஸசைஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே, பாய்.